Praise the Lord. Oh, பிரைஸ் லார்ட் சகோதரி சிஸ்டர் டோலி. Amen. இணைந்திருக்கிறவங்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்திலே இந்த மாலை வேளையிலும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கர்த்தர் இதுவரையாக எங்களை காத்து வழிநடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. இந்த நாளிலும் மாலை வேளை நித்திய வெளிச்ச பல்ச நேரத்திலே தொகுப்பாளினியாக இணைந்திருக்கிறீர்கள். தேவன் தாம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. வழி நடத்துங்கள். கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. God bless you sister. உங்களிடம் ஒப்படைக்கிறேன். ஆமென். ஆமென் ஆமென். நன்றி நன்றி சிஸ்டர். ஆமென். நன்றி நன்றி. கர்த்தருக்கு கோடி கோடி நன்றி. அவர்கள் இல்லாவிக்கு எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. சிறிய ஜெபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, உங்களோட திருமுகத்தை நாங்கள் காண்பதற்கு அந்த கிருபைகளுக்கு நன்றி அப்பா. திருப்பாதம் நம்பி வந்து நிற்கும் பொழுது ஆண்டவருடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய வல்லமை நிறைந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக சகலத்தை உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக யாவரையும் உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்க ஜீவனுள்ள தகப்பனா இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்களோட வசனம் கூறுகிறது ஆண்டவரே, நானே ஜீவனுள்ள தகப்பன், நானே ஜீவ அப்பம் என்று கூறிய வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே, உங்களோட வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ள வந்து இன்றைக்கு வார்த்தையின் அபிஷேகத்தை எங்களுக்கு மேல கொடுத்து ஆண்டவரே, இந்த வார்த்தையின் கூட்டத்தை நீங்க ஆசீர்வதித்து தரும்படியாக ஜபிக்கிறேன். யாவரும் உங்களோட ரத்தத்தின் கீழே வச்சு மறைத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்கள். சங்கீதம் 96:9 கூறுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுந்து கொள்ளுங்கள், பூலகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஆமெனப்பா, நாங்க உங்களுக்கு முன்பாக தாழ்மையா இருந்து உங்களுக்கு முன்பாக நடந்து உங்களோட வார்த்தையின்படி ஜீவிப்பதற்கு யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடக்குதுங்கள். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன். இப்பொழுது சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி வார்த்தையின் வெளிச்சத்துக்கு கர்த்தரின் சித்தத்தின்படி யாவரையும் அன்போடு வரவழைக்கிறேன். நீங்க கர்த்தருக்கென்று நீங்க செய்கிற ஒவ்வொரு கிரிகைகளையும் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அதிலிருந்து பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜபங்கள் யாவரையும் எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன். யாவரையும் அன்போடு வரவழைக்கிறேன். இயேசுவை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்கு நான் நன்றி செலுத்தி யாவரையும் அன்போடு அழைக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன். இப்பொழுது நாங்கள் யாவரும் ஒரு மனதோடு சிஸ்டர் கருணா அவர்களை வரவழைப்பமாக. சாரி, ஆரம்ப ஜபத்தை நான் செய்தேன், இருந்தாலும் சிறிய ஜபத்தோடு மறுபடியுமாக ஆண்டவரே கருணாவை ஒவ்வொரு உதரையும் உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் மூலம் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன். இப்போது ஆரம்ப ஜபத்தை எடுத்துவிட்டு இப்போது நாங்கள் யாவரும் கருணாவை வரவழைப்போமாக. சிஸ்டர் கருணா அவர்கள் ஜப பாடல்களை எடுத்து வருவார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கருணா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இனிமையான குரல்ல நீங்க இனிமையாக பாட போறபடியா நன்றி செலுத்துறேன் கர்த்தருக்கு. கர்த்தர் அழைத்த அந்த மக்கா பிரிந்த அழைப்பை நாங்க ஏனோ தானோ ஒன்று நினைக்காமைக்கு அவருக்கு முன்பாக நடுங்கி அவருக்கு முன்பாக நாங்க தாழ்மையாக அவருக்கு நாங்க ஆவியோடு மும்மேடும் தொழுந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறார். அந்தபடியா நீங்கள் வந்து உங்கள் பாடல்களை உங்கள் ஜபங்களை எடுத்து வந்து கர்த்தரை நான் மகிமைப்படுத்துங்கள். நன்றி சிஸ்டர். God bless you. God bless you too sister. Amen. நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உலகத்தினுடைய குழந்தைகள், பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு சாட்சிகளாய் அந்த பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்களை பிள்ளைகளை இழுத்து கொண்டு போகாதபடி வேலையை அடைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ரத்தத்தினாலே சுத்திகரிங்க அப்பா. தகப்பனே, இந்த உலகத்தின் வாஞ்சைகள், மாயைகள் அவர்களை விட்டு செல்லாதபடி கர்த்தாவே, பாடசாலைகளிலே பிள்ளையான வழிநடத்தலுக்குள்ளாக கொண்டு போகாதபடி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளாக அந்த பிள்ளைகள் எல்லாரையும் மறைக்கிறோம் ஆண்டவரே. உண்மை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்க நீர் இந்த உலகத்துக்கு வந்தவர். எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களையும் வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. அது போல இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே,
அப்பா சத்தியம் அந்த ஜனங்களுக்கு கடந்து போனது ஆண்டவரே. ஆனால் உம்மை தள்ளி விட்டார்கள். ஆனால் நீர் எங்களை நீர் தெரிந்து கொண்டீர். அந்த குடும்பங்களுக்கு ஊடாக, அந்த யோத ஜனங்களுக்கு ஊடாக எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஜனங்கள் இன்னும் உமக்குள்ளாக வைராக்கியமாய் நிற்கிற ஜனங்களாய் இருந்தாலும் உண்மை அறிய முடியாதபடி தடைபட்டிருக்கிற வழிகளை தெளிவுபடுத்துங்க ஆண்டவரே. அப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா பொல்லாத கரங்களிலிருந்தும் அந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அறியாமை நீருளுக்குள்ளே இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை காணட்டும் ஆண்டவரே. நீரே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியட்டும். அது போல சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசத்து மக்கள் உண்மை அறியட்டும். நீரே அன்பின் தகப்பன் என்பதை அறியட்டும் ஆண்டவரே. எல்லா பிழையான வழிகளில் இருந்தும் விடுதலையாக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா யுத்தங்களின் செய்திகளையும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்கள் அப்பா நெருக்கி கொண்டிருக்கிற எல்லா யுத்தத்திலிருந்தும் ஜனங்களை விடுதலையாக்குங்க. ரட்சிப்பை காணட்டும். உம்முடைய வருகையிலே ஒருவரும் கைவிடப்படாதபடி எல்லாரும் வந்து சேரும்படியாய் அந்த கண்களிலே இருதயங்களிலே ஒளியை கொடுங்க. அப்பா தகப்பனே, இன்னும் நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுங்க அப்பா. வழி தப்பி போகாதபடி காத்து கொள்ளுங்க. இன்னும் கத்தாவை கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்திலே மாற்றப்படுகிற சட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் காண்கிறவர்களாய் அதுக்காக கலங்காதவர்களாய் உம்முடைய பாதத்தில் எல்லாவற்றையும் வைக்கிறோம். நீர் சொல்லாகும் நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. அதை நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் இலங்கை தேசத்துக்காக மன்றாடுகிறோம். அந்த தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக செபிக்கிறோம். அப்பா நீரே அவர்களோடு பேசும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். சாத்தானுடைய எல்லா தந்திரங்களுக்கும் தங்களுடைய கைகளை போடாதபடி கர்த்தர் நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரட்சிப்பை கட்டளையிடுங்க. ஊழியங்களை பெருக பண்ணுங்க. இவாஞ்சலிசம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா தகப்பனே, உம்முடைய நாமத்து நிமித்தம் எல்லாரும் அடிக்கப்படும் காலம் கத்தாவே. அந்த காலத்திலும் நீர் அவர்களோடு உற்றதுணையாயிருக்கிறவர். அப்பா தகப்பனே, இந்த மாமிசம் கத்தாவை அழிந்து போகுமானாலும் எங்களுடைய ஆத்மா உம்மிடத்திலே வந்து சேரும் என்ற அந்த வைராக்கியம் ஒவ்வொரு கிறிஸ்தவன் மத்தியிலும் உருவாகட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்திலே கத்தாவை பயப்படாதபடி உம்முடைய சத்தியத்துக்காக வைராக்கியமாய் வாழுகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பலன் கொடுங்க, வழி நடத்துங்க. இன்னும் உம்முடைய கரத்துல இந்த கருவிகள் ஒவ்வொன்றையும் கொடுக்கிற ஆண்டவரே, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய், நேர்த்தியாய் நடத்தும்படியாய், ஒவ்வொருவருடைய இதயத்திலையும் பேசும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாமல்ல இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தால் யார் தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார் தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்த எதையுமே, எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் நாணயம் மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நாணயம் மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கின்றீர். காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கின்றீர். நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கின்றீர்.
உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் என்னை புடமிட்டால் நான் பொன்னாக துலங்கிடுவேன். என்னை புடமிட்டால் நான் பொன்னாக துலங்கிடுவேன். நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டேன். உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே, காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே, அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா, எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. Praise the Lord, sister. Sister Dolly, praise the Lord. பேசலாம் சிஸ்டர். சாரி, இந்த இது வந்து ஃப்ரோசன் ஆயிட்டு. தேங்க்யூ. நன்றி நன்றி சிஸ்டர். கத்தரை மகிமைப்படுத்தினீர்கள். கத்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் கத்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். God bless you too. ஆமே. காட் பிளஸ். அருமையான பாட்டியல் பாடி ஜபித்தீர்கள். நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாங்கள் யாவரும் சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் அவர்களை வரவேற்போமாக. அவர்கள் வந்து ஜபித்து பாடலை பாடி தேவ தேவ தியானத்தை கொண்டு வருவார்கள். நன்றி. ஆமேன். நன்றி. சிஸ்டர் கிரேஸ். Praise the Lord, Sister Dolly. எப்படி இருக்கீங்க? ஆமேன். வாருங்கள். நல்லா இருக்கிறேன் கர்த்தருடைய கிருபையின் மூலமாக. ஆமேன். நீங்களும் கர்த்தருக்கு வந்து அவரை மகிமைப்படுத்த வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். வாருங்கள், கர்த்தருடைய நாமத்தை ஆமென், ஆமென். நன்றி உயர்த்துங்கள். ஆமென். தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே இன்னும் ஒரு நாளை நீ தந்து ஆண்டவரே இந்த மாதம் முழுக்க எங்களை இதாவே கடந்த மாதங்கள்ல வழி நடத்தினேன். தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். சுகபலம் ஆரோக்கியத்தோடு இருக்க தேவன் நித்தமும் நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த இடத்திலும் ஆண்டவரை நீர் வழி நடத்துற தேவன், நித்திய வெளிச்சம் என்ற ஆண்டவரை இந்த ரேடியோ ஊழியங்கள் இன்னும் பெருகத்தக்கதாக ஆண்டவரே அது அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்க நீர் கிருபையாய் நீர் வழி நடத்தும். வார்த்தைகள் பரவிட்டது மேற்கொண்டது விருத்தி அடையத்தக்கதாக எல்லா பாகத்திலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் செல்லத்தக்கதாக அவர் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப நீர் வழி நடத்துறதுக்காய் நன்றி.
எக்காலத்திலும் நாங்கள் அவரை சோஸ்தரிப்போம். துதி எப்போதும் எங்கள் வாயில் இருக்கும் என்று சொன்ன வார்த்தைப்படி உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை போற்ற, உம்மை புகழ, உம்முடைய நாமம் உயர்த்தப்பட, இயேசுவின் நாமம் அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை. ஆண்டவரே, நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான் சொன்ன வார்த்தைப்படி உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் வழி நடத்தும் சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற சத்தியபரனே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வானம் திறந்தே தேவ மகிமை பெருமழை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறேன். தூய ஆவி என்னை அனலாய் இன்னும் நிரப்பிட என்னுள்ளம் ஏங்கிடுதே. வானம் திறந்தே தேவ மகிமை பெருமழை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறேன். தூய ஆவி என்னை அனலாய் இன்னும் நிரப்பிட என்னுள்ளம் ஏங்கிடுதே. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன். ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன். பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். உம்மாவியூற்றப்பட்டால் மரித்தவை உயிர் பெறுமே. உம்மாவியூற்றப்பட்டால் மரித்தவை உயிர் பெறுமே. எந்த சூழ்நிலையும் என்னை தள்ளாமலே காத்திடும் பிரசன்னம். எந்த சூழ்நிலையும் என்னை தள்ளாமலே காத்திடும் பிரசன்னம். பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். உம்மாவி ஊற்றப்பட்டால் தடைகளும் வழிவிடுமே. உம்மாவி ஊற்றப்பட்டால் தடைகளும் வழிவிடுமே. கண்ணீர் கவலைகள் யாவையும் சந்தோஷமாய் மாற்றிடும் பிரசன்னம். கண்ணீர் கவலைகள் யாவையும் சந்தோஷமாய் மாற்றிடும் பிரசன்னம். பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே
ஞானம் நிறைந்தவரே முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம் பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம் கழுவிய நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே கழுவிய நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே கனம் மகிமையே செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம் உமக்கு கனம் மகிமையே செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் துதித்திடுவோம் நன்றி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே துதியேறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமென் இந்த வேளையில நான் தியானத்துக்கான வசனத்தை இந்த வேளையில எடுக்கிறேன் ஆதியாகமம் 26வது அதிகாரம் அதுல சில வசனங்களை வாசித்து வாசிக்கிறேன் சில வசனத்தை வாசித்து அதுக்கான தியானத்தை நான் தேசத்தில் பழகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான் அங்கே இருந்து பேர்சபேலுக்கு போனான் அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு ஈசாக்குக்கா அப்போ ஒவ்வொரு நாளிலும் அவர் அந்த ஈசாக்கு வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே துறவை வெட்டி சுரக்கும் நீர் ஊற்றண்டை கண்டார்கள் கேரூட் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் அவர்கள் தன்னுடனே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசோக்கு என்று பெயரிட்டான் வேறொரு துறவை வெட்டினார்கள் அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டார் பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார் அங்கே இருந்து பேர்சபோவுக்கு போனான் அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவன் பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான் அவ்விடத்தில் ஈசாக்கு வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள் அபிமேலேக்கு அவன் சிநேகிதனாகிய அகுசாந்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகியலும் கோரேசில் இருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள் அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள் நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடைய கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பட வேண்டும் என்று சொல்லி அந்த நேரம் முதல் அவையர் எல்லாரும் அந்த துறவை வெட்ட 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 அதை தூத்தி கொண்டு வந்தது என்ன காரணம் என்று சொன்னால் அந்த முன்னுரிமை கொடுத்து துறவு அந்த என்று சொல்லி வெறும் இந்த வெறுமனவை வெட்டி வெட்டி கொண்டிருந்த முதல் பலிபீடம்
பேந்து ஆல்டர் என்னென்றால் அந்த பலிபீடத்தை அவர் கட்டி அதை தொழுது கொண்ட நேரத்துல தான் பிறகு தேவனை முதல்ல தேவனுடைய ராட்சியம் சொல்லி இந்த பலிபீடம் கட்டின உடனே தான் அந்த குடும்பம் எப்படி இருக்கிறது என்றால் அந்த முதல் பலிபீடம் பிறகு குடும்பம் பிறகு அவற்ற வேலை இந்த நாட்கள்ல நாங்கள் இந்த நாட்கள் இதை பார்க்கும்போது முதல்ல தேவனுடைய ராட்சியத்தை எப்பொழுதும் நாங்கள் தேவனை தேடும் போது அந்த எல்லாமே அனுகூலங்கள் அவர் துறவு வெட்ட 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 துறவு தூத்தப்பட்டபடியே போச்சு. துறவு அந்த வேலை என்று தேடும் போது அந்த துறவு அந்த வெட்ட வெட்ட ஆனால் பிறகு பலிபீடத்தை கட்டி எழுப்பின உடனே தேவனை முதல் தேடின உடனே அதற்கு பிறகு அபிமேலேக்கு அந்த ராஜா வந்து உன்னிடம் மாத்திரம்தான் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அவரை தொழுது கொண்டார். அப்ப முதலாவது நாங்கள் தேவனை தேடணும். அதன் பிறகு குடும்பம் எப்பொழுதும் தேவை. ஏனென்றால் நாங்கள் அவரோட தேவன் ஒரு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி திருத்துவ தேவனாய் குடும்பமாய்த்தான் அவரை ஒருங்கிழைத்தது. அவற்றை ஒருங்கிணைந்து நடத்துறதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறபடினால இந்த நாட்கள்ல முதலாவது தேவனை அடுத்ததாக எப்பொழுதும் நாங்கள் குடும்பத்தை பராமரிக்கிறது, குடும்ப தாய்மாரோ குடும்ப தகப்பன்மாரோ அல்லது என்னென்றால் அவைக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும். ஏனென்றால் பிரியாரிட்டி என்னென்றால் முதலாவது தேவனுடைய ராட்சியத்தை தேடணும். ஏனென்றால் அவருக்குள்ளாகத்தான் எல்லா சுதந்திரமும் பெறும். அதான் அவர் ஈசாக்கு பாருங்க, எப்போ போய் அந்த இடத்துல ஈசாக்கு விதைத்தான், அது 100 மடங்கு பலன் கிடைத்த. அந்த முதல்ல துறவு வெட்டும் போது அந்த துறவு முதல் வெட்டைக்குள்ள அவருக்கு அது சீர்பொருந்தேலே. ஏனென்றால் அவர் அவரோட முதலாவது தேவனுடைய ராட்சியத்தை தேடணும். அதுக்கு பிறதான் வேலை வாய்ப்புகள் எல்லாமே இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கும்போது இதை தியானிக்கும் போது ஆண்டவர் இதை பேசின என்னென்றால் ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்ற. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அந்த நாளிலிருந்து வேலைக்காரர் துறவு வெட்டினார்கள். அது அப்ப அந்த வெட்டப்பட்ட துறவு ஒன்றும் மூடப்படையில. அப்ப முதல்ல பலிபீடம் கட்டணும். அப்ப நாங்கள் முதல் தேவனுடைய ராட்சியத்தை தேடும் போது இவைகள் எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நாங்கள் இந்த புதிய ஏற்பாடுல பார்க்கிறோம். முதல்ல தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மிச்ச இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதே போல முதல் தேவனை தேடியக்குள்ள ஈசாக்குக்கு மாதிரி பிறகு ராஜாக்களும் தேடி வருவார்கள். உன் வெளிச்சத்திற்கு ராஜாக்கள் அந்த வெளிச்சத்துலதான் நாங்கள் இருக்கும்போது தேவன் உன்னிடம் மாத்திரம்தான் தேவன் இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக அவர்களுக்கு முன்பாகவே உயர்த்துவார். அந்த இடத்துல அவரை உயர்த்தினார். அதே போல இந்த நாட்களில் நாங்கள் இதை வாசிக்கும் போது இந்த தியான வசனத்துக்கூடாக ஆண்டவர் என்னோடு பேசினத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்னென்றா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அடுத்தது குடும்பங்களை நாங்கள் கவனிக்கணும். குடும்பம் அது முக்கியமானது. அப்ப அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் தேவன் எங்களுக்கு தருகிறார். எல்லா விதமான அனுகூலங்களையும் ஏற்படுத்தி எந்த இடத்துல வேலை மற்றவர்களுக்கு இல்லைன்னு சொன்னாலும் அந்த இடத்துல நாங்கள் தேவனை தேடும் போது அந்த இடத்துல அந்த அதிகாரி இடத்தை தயவை ஏற்படுத்தி அந்த வேலை வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிற இதை நான் தியானித்தபடியா இந்த இடத்திலே பகிர்ந்து கொண்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன் ஆமேன் ஆமென். ஆமேன் ஆமென் ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர். அருமையான தேவ தியானத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீர்கள். அழகாக ஜபித்து பாடி எங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினீர்கள். ஆமென். தேவ பிரசனம் முடியாததை முடிய செய்யும் பிரசனம் என்ற அருமையான பாடுகளை பாட்டி கர்த்தரை நாமத்தை உயர்த்திய உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பராக வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you sister. God bless you. ஆமென். Thank you, sister. Thank you. ஆமென் உங்களை ஆமென் ஆமென். God bless you. ஆமென் ஆமென். அருமையான செய்திகளை கேட்டோம். கர்த்தருடைய நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாங்கள் யாவரும் சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி அவர்களை வரவேற்போமாக. அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக ஜெபிக்க போறார்கள். நன்றி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி. Praise the Lord, Sister Dolly. God ஆமென். bless you. God Amen. bless you. Amen. Put on the garment of praise for the spirit of heaviness. Lift up your voice to God. Pray in the spirit and with understanding. Oh, magnify the Lord. Put on the garment of praise for the spirit of heaviness. Lift up your voice to God. Pray in the spirit and with understanding. Oh, magnify the Lord.
Yes, Lord, we come, Lord Jesus, putting on the garment of praise, Lord, and we magnify your name and your name alone, Lord Jesus, at this time. As many nations have gathered together, Lord, from Bharti and Velicham today, Lord, from 210 nations, Lord. Father, we thank you for every one of them, Lord, from all kinds of places, Lord, where they live, Lord, representing their own communities and the places where you have chosen them, Lord, to live at this very moment, Lord. Even as they, Lord Jesus, raise their voices up to you, Lord, in one voice, Lord Jesus, coming forth, Lord, before you, Lord, in thanksgiving and praises and adoration to you, Lord. So you are well, Lord Jesus, placed, Lord, because you inhabit the praises of your people, the very world that you created, oh Lord, in a very universal way, Lord, in which you have brought your body together, Lord. So we thank you for that, Lord, at this time. Lord, we thank you, Lord, even as Sister Dolly is hosting this program with Bharti and Velicham today, Lord. Be with her, leader and guide her, Lord, even as right from the beginning to the end, oh Lord. We thank you for your anointing power of the Holy Spirit alone, Lord Jesus, will lead her and guide her accordingly. So we thank you for that in Jesus' name. We also thank you already, the praises that have been going forth, Lord, and the devotionals between, Lord, Sister Karuna and Sister Grace, Lord, we have been coming, Lord, praising you, worshiping you, and also sharing, Lord Jesus, with a short devotional. We thank you for their way in which they come, Lord Jesus, and participate, Lord, in blessing many, Lord Jesus, through their calling and the way they come, Lord, and worship you, Lord, and participate. And we all could worship together, Lord, because of that. So we thank you for that, Lord. Even at the time, Lord Jesus, with all that is going on in the background, Lord, for many that, Lord Jesus, have been bombarded, Lord, by life's issues at this time, Father. We also remember, Lord, our own Sister Subai Lango, Lord, who hosts Wednesday and Thursdays as a host of Nitya Velicham, Lord, even as we, Lord, remember her husband with his ill health at this moment, Lord, that you would touch him, Lord, from the crown of his head to the source of his feet, Lord. Bring his health back together, Lord. 100% we pray in the name of Jesus. Thank you, Lord, because you are his Savior. You are the one who died for him. You are his Creator God, that he will see you face to face also, Lord. Accept you as his Lord and his Savior, Lord. At this very moment, Lord, we pray, stand in the gap, Lord, because you are his God, and you are going to turn this, Lord, what the enemy meant for evil, for his good, Lord, in a way, Lord, that the whole family will exalt you, know you, love you, praise you for what you have done in that very family, I pray. Thank you for that. I also, Lord, pray, Lord, for another family member in our own family, Lord Jesus, coming between, Lord, Sister Dolly and myself, Sister Ranjini, as we, Lord, also have confronted, Lord, another family member, even though he's a distant relative, through my cousin's husband's side, my cousin's husband also has passed away. But this is his sister's husband, who has had an accident in a pool as well, and he has passed away. And remember that family as well. This family also do not know you, Lord. We remember them, Lord, as a time that you could now intervene as we stand in the gap and pray for this family, that they will find, Lord, the source of their comfort, Lord, comes through the living Savior, our Lord God Almighty, in the name of Jesus alone. So you would, Lord, somehow, Lord, make a way, Lord, and make your presence known to them, Lord, that they would also accept you as their Lord and their Savior upon their lives. And many that are now, Lord Jesus, could be, Lord Jesus, also going through, Lord, different ways, Lord, coming through, Lord, listening to this very network at this time, could be also going through bereavement, that they need comfort also, Lord. We remember them in their distresses, Lord, maybe through accidents, maybe through so many other ways, Lord Jesus, in ill health, Lord, everything, Lord Jesus, that our life circumstances, Lord, in real situations that they are facing at this time, Father, that you would touch them, save them, deliver them, Lord, oh God Almighty, that you are the Savior of our, the very way in which you created us, Lord. Want us to know you, Lord, first of all, despite of what we go through in this body, Lord, that we live in, Father. The very breath that we live and breathe is from you, Lord Jesus. Let them, Lord, accept you as their Lord and their Savior at this time. And I thank you for touching them, saving them. Let the deliverance of the very word that is going to be prepared by the lips of the servants go, Lord Jesus, enter into their hearts and lives, Lord. Bring forth, Lord, all the chains be removed, and the dear Lord Jesus, the yoke of bondage be, Lord, completely, Lord Jesus, broken down by the blood of Jesus Christ that is shed in the name of Jesus. As we thank you, Lord, for that deliverance that is working upon their hearts and lives as well. And
And Lord, I also, Lord, pray, Lord, you have said, Lord, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. That rest can come only from you. That peace can come only from the peace giver who is coming from the throne of grace, from the Lord God Almighty, the creator of heaven and earth, that gives us that peace. You are our peace. You are our counselor. You are the one who said, Lord Jesus, only believe all things are possible. Therefore, I pray, Lord Jesus, that peace and rest come into your people that are listening at this time, Father. Despite of that, let them not cast their eyes upon the circumstances, but look above that, Lord. Look unto the living God. Look up unto the heavens, who whence cometh their help. The help comes from the Lord. Lord Jesus, that's what you have said, Lord Jesus. Lord, even in Lord Jesus, in Psalm 46, Lord, Father, thank you, Lord Jesus, for the very present help in time of trouble. And Lord, we thank you for that very way in which you are revealing yourself, touching them, being with them, Lord, even as the Lord can see you and know you and find you and, Lord, be touched by you and delivered by you. We are talking to a living God. We are talking to a God who lives, who is not a dead God. You are the one who died on the cross of Calvary, who was, Lord Jesus, after the burial was resurrected, Lord, and you brought forth life, Lord, because of that. The resurrection power is still the same yesterday, today, and forever. And that same spirit that raised Christ Jesus from the dead is the spirit that lives within us and raises up. No matter what your situation is, he is able to raise you up in Jesus' name, I pray. So we thank you for that, Lord. I thank you, Lord, for the rest of the teamwork that is going on, Lord, in the background, Lord. Sister Rita, who is coordinating all the programs, Lord, everything to put together. And also, Lord, we remember Brother Mahendran, who is also away on a short vacation. Be with him, Lord. Protect him, keep him, lead him, and guide him with his family, Lord, with much of your protection and your presence, Lord, to be with him and undertake for him, Lord, until he returns. We also thank you, Lord, for Brother Leslie, Lord, who is, Lord Jesus, the very bottom line for this is, Lord Jesus, that you gave the burden for this network. You gave the burden, Lord Jesus. So even 97 stations, other networks, Lord, could join, Lord, with their radio stations, Lord. Now with Lord Jesus, that's coming out from Sangamam Radio Network, broadcasting from Toronto, Canada, Lord, from Brother Leslie starting it 25 years ago and now into the last 15 years, right from Toronto with Nitya Valicham to Bharti in Valicham and all the Sangamam Radio Gospel, Lord, that is now emanating. So we thank you, Lord, for all the recordings, all the YouTube and Facebook and all the media networks that are going on because of this mighty blessing that you have poured upon this networks, Father. We thank you, Lord. We will not take this light. We will not take it for granted. This is of you and you alone, oh God. Therefore, Lord, we give you all the honor, the glory, and the praises. In Jesus' name we pray. Amen and amen. Amen, amen, amen. அருமையா ஜெபித்தீர்கள். நன்றி, நன்றி. கர்த்தருக்கு எல்லா கன மகிமையும் உண்டாவதாக. நன்றி. God bless you. ஆமென். ஆமென். இப்பொழுது மகிழா தாஸ் வந்திருந்தார்கள், போய்விட்டார்கள். இருந்தாலும் இப்பொழுது நான் ஊழியர்களுக்காக ஜெபித்து ஜெபிப்பதற்கு வருகிறேன். நன்றி சிஸ்டர் டாலி. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. ஆமென் ஆண்டவரே. நீங்கள் அழைத்த தாசர்கள் அப்பா, நீங்கள் அழைத்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, அவர்களுடைய அப்பா பேர்கள் உங்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடியா நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. ஆமெனப்பா. நீங்க அழைத்தவர்களை ஆண்டவரே காக்க வல்லமை நிறைந்த ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்து வழிநடத்துகிற தகப்பனை இன்னும் அதிகமாக அவங்களுக்கு உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர் அப்பா. அப்பா உங்களோட வாக்கு தத்தத்தில் நாங்கள் தங்கி இருக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களோட உன்னதத்தின் இரகசியங்களையும் உன்னதத்தின் அப்பா வெளிப்படுத்தலையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நேற்று மீண்டும் மாறாதவரை ஒவ்வொரு ஊழியக்காரங்களே உங்களோட கருத்துல கொடுக்கிறேன். அவர்கள் செய்யற செய்திகள், கவிதைகள், பாடல்கள் யாவற்றையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறான். வரப்போற செய்திகளை கொடுக்க போகிற சிஸ்டர் எஸ்தர் ரூபி, பாஸ்டர் மகேந்திரன், பாஸ்டர் மரியதாஸ் அவர்கள், பிரதர் மரியதாஸ் அவர்கள் யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வையுங்கப்பா. இது வார்த்தையின் வெளிச்சம். உங்களோட வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஜீவிப்பதற்கு தந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். யாவரையும் இரத்த கோட்டைகள் மறைத்து வைத்து
ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிற உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். மரணம் தான் எங்கள் ஜீவியத்தில் வந்தாலும் நாங்கள் கத்தருக்குள் இருக்கும் பொழுது அவருக்குள்ள நாங்கள் எவ்வளவான மகிழ்ச்சியை கத்தர் இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியாத மகிழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அதே போல ஆண்டவரை யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி எல்லா கன மகிமை உங்களுக்கே செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். இப்பொழுது நாங்கள்